Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் கோவில்பத்து தானிய கிடங்கிற்கு நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரிகளிலிருந்து 3 நாட்களாக நெல் மூட்டைகளை இறக்காததால் ஓட்டுநர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். போதுமான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி இல்லாததால் அவதியடைந்து வருவதாக ஓட்டுநர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் தானிய கிடங்கிற்குள் சாலை வசதிகள் இல்லாமலும் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி அவல நிலையில் உள்ளதை ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் குடோன்களின் மேற்கூரையில் குடியிருக்கும் வவ்வால்களின் எச்சங்களை கூட ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் சுத்தம் செய்யாமல் நெல் மூட்டைகளை அடுக்கி வைப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருவொற்றியூர் அருகே ராஜாஜி நகர் பகுதியில் திமுகவினர் அமைத்த புதிய கிராம சங்கத்திற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜாஜி நகர் பகுதியில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் கிராம சங்கத்திற்கு எதிராக திமுகவினர் புதிய சங்கம் அமைத்து திறப்பு விழா நடைபெற இருந்தது. இந்நிலையில் புதிய கிராம சங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய சங்கத்திற்கு எதுவும் செய்யாத விடியா திமுக அரசு புதிய சங்கத்தை அமைத்து கொள்ளையடிக்க திட்டம் தீட்டியுள்ளதா என போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். பிரச்சனை இருக்குது, நீங்க ஒண்ணுங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. போங்க, உண்மையை தான் சொல்றேன். இருபத்தஞ்சு வருஷமா ஒரே தலைவர் ஒரே சங்கமா தான் இருந்துச்சு. இப்ப என்ன புதுசா 2 சங்கம் 2வது தலைவரா புதுசா நைட்டோட நைட்டா பந்தல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்காங்க. எங்களுக்கு 2 சங்கம் தேவை கிடையாது, 2 தலைவர் தேவை கிடையாது. ஒரு தலைவர் போதும், ஒரு சங்கம் போதும். ஊர் மக்கள் ஒத்துமையா தான் இருக்கணும். நீங்க யாரையும் கலந்து ஆலோசிக்காம நீங்களா ஒரு சங்கத்தை ஏற்பாடு படுத்திட்டு நான் தலைவரு, நீ துணை தலைவரா இரு, நீ செயலாளரா இருன்னு ஒரு வட்டத்துக்குள்ளே பிரிச்சுக்கிறீங்க. அது எங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகேயுள்ள கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் பருவம் தப்பிய மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு இழப்பீடு வழங்கக் கோரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வயலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணாபுரம், அண்டக்குடையான், சிவபுரம், மழையப்பநல்லூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் இதனால் ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நெல்லின் ஈரப்பதத்தை 17%இலிருந்து 22% உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தீய சக்தி திமுக அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை மதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மழைநீர் தேங்கி அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலப்பிடாவூர் கிராமத்தில் சுமார் 50 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் நெற்பயிர்கள் சாய்ந்து நீரில் மூழ்கின. இதுகுறித்து விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசின் வேளாண்மைத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் பார்வையிடவில்லை என்று குற்றம் சாட்டும் விவசாயிகள் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பாண்டில் தமிழ்நாடு முழுவதும் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் தீய சக்தி திமுக அரசு நிவாரணம் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினர்.